தி மார்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சிட்டி ஆஃப் போன்ஸ் பை கசன்ட்ரா கிளார். கசன்ட்ரா கிளார் இவங்களுடைய ரியல் நேம் வந்து ஜூடித் லூயிஸ். இவங்களுடைய பென் நேம் தான் கசன்ட்ரா கிளார். இவங்க ஒரு ஃபேமஸான அமெரிக்கன் ரைட்டர். நிறைய யங் அடல்ட் ஃபேண்டசி நாவல்ஸ் எழுதியிருக்காங்க. ஓகேவா? தி மார்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிற சீரிஸ்க்கு தான் இவங்க ரொம்ப ஃபேமஸ். அதில் உள்ள ஃபர்ஸ்ட் நாவலை தான் நமக்கு இப்போ ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. தி மார்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிற சீரிஸில் வந்து மொத்தம் 6 நாவல்ஸ் இருக்குது. 2 ட்ரிலாஜியாக இருக்குது. சிட்டி ஆஃப் போன்ஸ், சிட்டி ஆஃப் ஆஷஸ், சிட்டி ஆஃப் கிளாஸ் அப்படின்னு அது ஃபர்ஸ்ட் ட்ரிலாஜி. தென் செகண்ட் ட்ரிலாஜி வந்து சிட்டி ஆஃப் ஃபாலன் ஏஞ்சல்ஸ், சிட்டி ஆஃப் லாஸ்ட் சோல்ஸ், சிட்டி ஆஃப் ஹெவன்லி ஃபயர் வந்து செகண்ட் ட்ரிலாஜி. மொத்தம் 6 நாவல்ஸ். ஓகேவா? அதில் நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சிட்டி ஆஃப் போன்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ் தி மார்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் சீரீஸுமே வந்து ஷேடோ ஹண்டர் க்ரானிக்கலுக்கு கீழே வரக்கூடிய ஒரு சீரீஸ் தான். அதுலேயே நிறைய சீரீஸும் இருக்குது. அதில் நமக்கு கொடுத்துருக்க இந்த மாடல் இன்ஸ்ட்ருமெண்ட் சீரீஸோட ஃபர்ஸ்ட் புக்கை தான் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. கிளாரிங்கிற கேரக்டர் தான் இந்த கதையுடைய மேஜர் கேரக்டர். அவள் வந்து ஒரு ஷேடோ ஹண்டர். ஷேடோ ஹண்டர்னால் யாருன்னா, அவங்களுக்கு சில ஏஞ்சலிக் பவர்ஸ் இருக்கும். ஹியூமன் மாதிரி தான் இருப்பாங்க, சில ஏஞ்சலிக் பவர்ஸ் இருக்கும். அந்த பவர்ஸை வச்சுக்கிட்டு மனுஷங்களை வந்து டார்க் பவர்ஸ்லேருந்து காப்பாற்றுவாங்க. இந்த உலகத்தில் இருக்க கெட்ட சக்திகள்கிட்ட இருந்து உலகத்தை காப்பாற்றுறது இந்த ஷேடோ ஹண்டர்ஸோடைய வேலை. இந்த ப்ரொட்டகனிஸ்ட் கிளாரியும் ஒரு ஷேடோ ஹண்டர் தான். ஆனால் அவளுடைய அம்மா வந்து அவளுடைய மெமரிஸ் எல்லாம் அழிச்சிருவாங்க. அழித்து திரும்ப அவளுக்கு அந்த மெமரிஸ்லாம் கிடச்சி அவள் யாருங்கிறத கண்டுபிடிச்சி அவளுடைய பாஸ்ட்லாம் தெரிஞ்சுக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது தான் இந்த சிட்டி ஆஃப் போன்ஸோடைய ஸ்டோரி. ஓகேவா? இது ஒரு பிகினிங். அவ்வளோ மொத்த பின்ன நிறைய பார்ட்ஸ் இருக்குது. அதோடைய ஒரு பிகினிங் ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. இப்போ இந்த நாளுடைய கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். கிளாரின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவாங்க. இவ தான் அந்த நாளுடைய மேஜர் ப்ரொட்டகனிஸ்ட், ஒரு ஷேடோ ஹண்டர். தென் ஜானத்தன் கிறிஸ்டோஃபர் ஜேஸ்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவாங்க. இவனும் ஒரு ஷேடோ ஹண்டர் தான். தென் சைமன் வந்து நார்மல் ஹியூமன் தான், கிளாரியோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். தென் இசபெல், அலெக்சாண்டர் 2 பேருமே ஷேடோ ஹண்டர்ஸ் தான். ஜோஸ்லின் ஃப்ரே கிளாரியோடைய அம்மா. வேலண்டைன் இந்த கதையுடைய மேஜர் ஆன்டகனிஸ்ட் இந்த வேலண்டைன் தான். ஓகேவா? தென் லூக் கிளாரியோடைய ஸ்டெப் ஃபாதர். தென் ஹோர்ஜின் ஒரு கேரக்டர் உண்டு. அவர் இந்த ஷேடோ ஹண்டர்ஸ் இருக்க இன்ஸ்டியூட்டில் ஒரு பொறுப்பில் இருப்பார். ஓகேவா? இதோட சம்மரி பார்த்துடலாம். இப்போது கதை எங்கே ஆரம்பிக்குது? நியூயார்க்கில் ஒரு கிளப்பில் ஆரம்பிக்குது. கிளாரி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சிம்பிளை நோட்டீஸ் பண்ணுறா அந்த கிளப்புடைய போர்டில். ஓகேவா? அந்த சிம்பிளை தான் அவள் வந்து அவள் அறியாமையே தூக்கத்தில் வரைவா. காயில் பார்த்தா அவள் பார்க்குற இடத்துலையே அந்த சிம்பிளை அவள் வரைஞ்சி வச்சிருப்பா. அந்த சிம்பிள் என்னன்னே அவளுக்கு தெரியாது. ஸோ அந்த சிம்பிளை ஒரு கிளப்பில் பார்க்கும்போது அந்த கிளப்புக்குள்ளே போகிறா. அவள் ஃப்ரெண்டு கூட சைமன் கூட போகிறா. அங்கே உள்ளே போகும்போது வித்தியாசமான சிலரை பார்க்குறா. அவங்க வந்து இவ கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுறாங்க, மற்ற யாருக்குமே தெரிய மாட்டேங்கிறாங்க. அதில் ஒரு 3 பேர் வந்து ஒருத்தனை கொள்கிறாங்க. ஒருத்தனை கொள்றதை பற்றி இவ கத்துறா. பட் மற்ற யாருக்குமே அவங்க கணக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க. அந்த கொல்றதுல ஒருத்தனும் இவளை பார்க்குறான். இவளுக்கு எப்படி நம்ம தெரியும்னு சொல்லி அவனே ஆச்சரியப்படுறான். இவ சைமன் கிட்டையும் சொல்கிறா, பாரு அங்கே ஒருத்தனை கொள்ளாங்க அப்படின்னா அவங்க கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்கிறாங்க, மற்ற யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறாங்க. பட் இவ கண்ணுக்கு மட்டும் அந்த 4 பேர் தெரியுறாங்க. இவன் அந்த 3 பேரில் ஒருத்தன் அவனை கொல்றதை பார்த்துட்டு கத்தும்போது சைமன் வந்து அங்கேருந்து பவுன்சரை கூப்பிட்டு வரான். அப்போ அவள் புரிஞ்சுக்கிறா, நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் இவங்க தெரியுறாங்க, அப்போ சம்திங் இந்த வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் அந்த பவுன்சர்கிட்டையோ சைமன்கிட்டையோ அங்கே கிளியராக சொல்லலை. வா கிளம்பிடும்னு சொல்லிட்டு சைமனை கூப்பிட்டு அங்கேருந்து போயிடுறா. கிளாரி கிளப்பில் பார்த்தது யார் அப்படின்னா ஜேஸ், அலெக்சாண்டர் அண்ட் இசபெல். இவங்க 3 பேர் தான் பார்த்துருப்பா. அவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு டீமனை கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அது இவ கணக்கு கூட தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இவ்வளோ ஷேடோ ஹண்டர் இல்லையா. பட் அது அவளுக்கு தெரியாது. இந்த நெக்ஸ்ட் டே அவங்க அம்மா, கிளாரியோட அம்மா ஜோஸ்லினும் அவருடைய ஸ்டெப் ஃபாதர் லூக்கும் வந்து ஒரு இடத்துக்கு போக போகிறாங்க. ஸோ நீங்கள் ஃபார்மில் தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவள் சொன்ன உடனே வெளியே கிளம்பிடுறா கோவமா. அவளுக்கு என்ன தனியாக இருக்க பிடிக்கல. சொல்லிட்டு சைமனை கூப்பிட்டு வெளியே போகிறா. வெளியே போய் அந்த நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறா. முந்தின நாள் கிளப்பில் நடந்த பற்றி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து ஜேஸை பார்க்குறா. அவன் கொன்னதை பார்த்தா இல்லையா முந்தினத்த கிளப்பில். ஸோ ஜேஸை பார்க்குற. ஜேஸ் இவ கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுறான். தெரிஞ்ச உடனே சரி அப்போ என்னன்னு கேட்டோன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து வெளியே போய் ஜேஸை மீட் பண்ணி ஜேஸ்ட்டை இது என்ன நீ ஏன் கணக்கு மட்டும் ஏன் தெரியுது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவள் கேட்குறா. கேட்கும்போது அவன் சொல்கிறான், நீ வந்து ஒரு ஷேடோ ஹண்டராக இருக்கலாம், அதனால தான் வந்து நாங்களாம் ஓன் கண்ணுக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே இவளுக்கு ஒரு கால் வருது அவங்க அம்மாட்ட இருந்து. கால் அட்டன் பண்ணுறா. அப்போ நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை நீ வீட்டுக்கே வராத அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. உடனே திரும்ப கால் பண்ணுறா. அட்டனும் பண்ண மாட்டேங்காங்க அவங்க அம்மா. வேகமாக வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போய் பார்த்தா கதவு திறந்துருக்கு. உள்ளே பார்த்தா அவங்க அம்மா எங்கேயுமே இல்லை. பொருளெல்லாம் அங்கங்கே உடஞ்சி கிடக்க அவங்க அம்மாவை காணுவாங்க. வீட்டில் அவங்க அம்மாவை காணும். ஆனால் அங்கே வித்தியாசமான ஒரு கிரியேச்சர் இருக்குது. அது இவளை கொல்ல வருது. இவ உடனே அதுகிட்ட சண்டை போடுறா. சண்டை போடுறதுக்கு வந்து ஜேஸ் கிட்டேருந்து அவனுக்கு தெரியாமல் ஒரு சென்சார் எடுத்திருப்பா. அதை வச்சு சண்டை போடுறா. பட் சண்டையில் வந்து தெரியாமல் இவளுக்கு பின்னாடி தலையில் அடிபட்டுருது. அடிபட்டு கான்ஷியஸ் இழந்துடுறா. அதுக்கு பிறகு ஜேஸ் தான் வரான். ஜேஸ் வந்து சொல்கிறான், உன்னை இங்கே வச்சு நீ ட்ரீட் பண்ண முடியாது, உன்னை வந்து அந்த ஷேடோ ஹண்டர்ஸுக்கு இன்ஸ்டியூட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும், இல்லைனா உன் உயிர்க்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது டீமனால் பட்ட காயம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து அவளை தூக்கிட்டு போகிறான் அந்த ஷேடோ ஹண்டர்ஸ் இருக்கிற இன்ஸ்டியூட்டுக்கு. கிளாரிக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்த பிறகு ஒரு 3 நாள் கழிச்சு தான் அவளே முழிச்சிக்கிறா அந்த இன்ஸ்டியூட்டில். முழிச்ச பிறகு லூக்குக்கு கால் பண்ணுறா. அவளுடைய ஸ்டெப் ஃபாதர் கால் பண்ணுறா. பட்டு உங்களை மீட் பண்ண முடியும்னு சொல்கிறா. பட் அவன் இல்லை, நான் அவனை மீட் பண்ண விரும்பல, நீ என்ன பார்க்க வராது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு.
அப்போ கிளாரி சொல்கிறா அந்த டீமன் கூட சண்டை போகும்போது அந்த டீமன் வந்து வேலண்டைன் அப்படிங்கிற ஒருத்தரோட பேர் சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவர் வந்து இப்போ உயிரோட இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்டுட்ருக்கா. அப்போது ஹார்ட் சொல்கிறாரு சைலண்ட் பிரதர்ஸ்ட்டு இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த சைலண்ட் பிரதர்ஸ் யார் அப்படின்னா சிட்டி ஆஃப் போன்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறவங்க இந்த சைலண்ட் பிரதர்ஸ் தான். ஓகேவா? சிட்டி ஆஃப் போன்ஸ்னால் அந்த நகரம் முழுக்க எலும்புகளால் உருவாக்கப்பட்ட நகரம் தான். ஓகேவா? யாருடைய எலும்புகள் அப்படின்னா இறந்து போன ஷேடோ ஹண்டர்ஸுடைய எலும்புகள் அஸ்திகளால் உருவாக்கப்பட்ட நகரம் தான் அந்த சிட்டி ஆஃப் போன்ஸ். அவங்க வந்து இவருடைய மெமரியை கொண்டு வர ட்ரை பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்களாம் கொஞ்சம் அவங்களாம் வந்து மனுஷங்க இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க பார்க்கறக்கு. இப்போ கிளாரிங் வந்து 3 நாள் ஆச்சு இல்லையா? ஸோ அவள் வந்து ஹார்ட்கிட்ட அவள் வீட்டுக்கு போக பெர்மிஷன் கேட்குறா. என்னோட திங்ஸ்லாம் நான் இங்கே எடுத்து வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்குறா. அவரும் சரி நீ போ, ஆனால் ஜேஸ் உன் கூட வருவான்னு சொல்லி அனுப்பிக்கிறேன். ஜேஸ் அவன் கூட அவள் கூட போகிறான். இங்கே போகிறாங்க, போய் அவள் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தா வித்தியாசமான ஒரு கிரியேச்சர் இருக்குது. அதையுமே அவன் கொன்னுடுறான். கொன்ன பிறகு தான் இன்னொரு பர்சனை மீட் பண்ணுறாங்க. அவங்க வீட்டுக்கு கீழ் அப்பார்ட்மெண்ட்டில் கீழ் வீட்டில் வந்து மேடம் டோரத்தி அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஷேடோ வேர்ல்டை பற்றி எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்கள மீட் பண்ணி கிளாரி பேசும்போது லூக்கை போய் மீட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சொன்னோடனே அவங்க ஒரு போர்ட்டல் காட்டுறாங்க. இந்த போர்ட்டல்லே நீ லூக் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இவளும் போகிறா. எவ்வளோ ஃபாலோ பண்ணி பின்னாடி ஜேஸும் போகிறான். இவங்க லூக் வீட்டுக்கு போனால் லூக் வீட்டுக்கு வெளியே வந்து சைமன் நின்றுட்டுருக்கான். அவன் எதுக்கு நின்றுருக்கான்னா இவளை தேடி வந்திருக்கான். 3 நாள் அவளை காணும் இல்லையா? ஸோ அவனை தேடி வந்திருக்கா. இப்போ 3 பேர் சேர்ந்து லூக்கோடைய வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே லூக்கை பார்க்குறாங்க. லூக்கை வந்து ஒரு 2 பேர் கட்டி போட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. 2 பேர் என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னா மார்டல் கப் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. கேட்டுட்டு ஜோஸ்டனுக்கு இன்னொரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. பட் அவன் எதுவும் சொல்லலை. அதுக்கு பிறகு அவங்களாம் கிளம்பிடுறாங்க. போன பிறகு தான் ஜேஸ் வந்து இவகிட்ட சொல்கிறான், அந்த 2 பேர் மிரட்டிட்டு இருந்தாங்களே அந்த 2 பேர் தான் என்னுடைய அப்பாவை நான் 10 வயசாக இருக்கும்போது என் கண்முடியே கொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் அதை இவகிட்ட சொல்கிறான். இப்போ சைமனை கூப்பிட்டுக்கிட்டு ஜேஸ் கிளாரி 3 பேர் சேர்ந்துட்டு இப்போ திரும்ப இங்கே வராங்க இன்ஸ்டியூட்டுக்கு. வந்த பிறகு ஹார்ட்ஜை மீட் பண்ணுறா. கிளாரி மீட் பண்ணி இந்த ஷேடோ ஹண்டர்ஸ்லாம் யார், இந்த மாடல் கப்னா என்ன அப்படின்னு சொல்லி கிளியராக கேட்குறா. அப்போ அவர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தேவதைகளுக்கும் டீமன்ஸுக்கும் ஒரு தடவை போர் நடந்திருக்கும். அந்த போரோட வந்து ஒரு தேவதை, ஒரு ஏஞ்சல் வந்து அவருடைய ரத்தத்தை வந்து ஒரு மாடல் கப்பில் ஊற்றி மற்றவங்க குடிச்சிருப்பாங்க. குடித்தவங்க எல்லாமே வந்து பாதி மனுஷங்களாகவும் பாதி தேவதை சக்தியோடய இருந்திருப்பாங்க. ஓகேவா? அவங்க தான் ஷேடோ ஹண்டர்ஸ். அவங்க தலைமுறை நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே ஷேடோ ஹண்டர்ஸாகவும் மாறினாங்க. ஓகேவா? தலைமை அந்த பவர் வந்துட்டே இருந்துச்சு ஒருத்தருக்கும். தலைமுறை போக போக பவர் கூடிட்டே போச்சு. அப்போ இந்த மாடல் கப்பை யூஸ் பண்ணி நிறைய ஷேடோ ஹண்டர்ஸை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹார்ட் சொல்கிறாரு. எப்படி அப்படின்னா அந்த பாதி பவரோடு இருக்காங்களே இந்த ஷேடோ ஹண்டர்ஸாக இருக்காங்க இல்லையா? அவங்க பிளட்டை அதில் போர் பண்ணி அதை நார்மல் ஹியூமன் குடிச்சா அவங்க ஒரு ஷேடோ ஹண்டராக மாறிடுவாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஸோ இப்படி நிறைய ஷேடோ ஹண்டர்ஸ் உருவாக்குறது மூலமாக டீமன்ஸ் கிட்டேருந்து உலகத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் கேட்குறான், ஆமாம் அது கரெக்டு தானே, அப்போ நிறைய ஷேடோ ஹண்டர்ஸ் நீங்கள் உருவாக்கியிருக்கலாம் இந்த மாடல் கப் யூஸ் பண்ணி கேட்கும்போது அந்த மாடல் கப் யூஸ் பண்ணுறது சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஹார்ட் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா ஒரு பவர் வேணுமா அந்த மாடல் கப்லேருந்து பிளட்டை குடிக்கணும்னா. அப்படி இல்லைன்னா அந்த மாடல் கப்பை கூட கொன்றலாம் நம்மள, அந்தளவு ஒரு பவர்ஃபுல்லான கப் அது அப்படின்னு சொல்லி இந்த கப்பை பற்றி சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா வேலண்டைன்னு ஒருத்தர் நீ சொன்ன இல்லையா அப்போ ஒரு டீமன் பேர் சொல்லிச்சுன்னு, அந்த வேலண்டைனுமே வந்து அந்த கப்பை நல்லா யூஸ் பண்ணுறது ஒரு டீமையே சேர்த்தா. அந்த டீமில் நானும் இருந்தேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜோஸ்லின் இவருடைய அம்மாவுமே அந்த டீமில் தான் இருந்திருக்காங்க. வேலண்டைன் கூட தான் இப்படி ஒரு 4-5 யங் ஷேடோ ஹண்டர்ஸ் அந்த டீமில் இருந்திருக்காங்க. வேலண்டைன் உருவாக்குன ஒரு டீமில். வேலண்டைனோட என்ன அப்படின்னா நிறைய ஷேடோ ஹண்டர்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு அவன் வந்து என்ன நினைச்சான் அப்படின்னா மனுஷங்களை காப்பாற்ற வேணாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டான். மனுஷங்களை காப்பாற்ற வேணாம், அதுக்கு பதிலாக டீமன்ஸ் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கப்பை வச்சு தப்பாக நிறைய விஷயங்கள் செய்ய பார்த்தான் அப்படின்னு சொல்லி ஹார்ட் சொல்கிறாரு. மாடல் கப்பை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி டீமன்ஸ் எப்படி வரவழைக்கலாம், அவங்கள எப்படி ஆட்சி பண்ணலாம், அந்த மாதிரி இடங்கள் அவனுக்கு வர ஆரம்பிச்சிது. தென் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ளே ஒரு புரட்சி வெடிக்க வைக்கிற மாதிரிலாம் பிளான் போட ஆரம்பித்தான் வேலண்டைன். அதனால தான் கிளாரியோடைய அம்மா ஜோஸ்லின் வந்து அந்த மாடல் கப்பை அவன்கிட்ட திருடிட்டு போய் வேற எங்கேயும் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். கிளாரிக்கு வந்து அவருடைய மெமரிஸ் இப்போ இல்லையா? ஏன்னா அவளுக்கு வந்து ஒரு ஷேடோ ஹண்டரா அப்படிங்கிறதே அவளுக்கு ஞாபகம் இல்லை. அப்போ அவர் சொல்கிறார், உன்னுடைய அம்மா தான் உன்னுடைய மெமரியை அழிச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா உனக்கு தான் தெரியும் அந்த மாடல் கப் எங்கே இருக்குது அப்படிங்கிறது, அது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உன்னுடைய அம்மா உன்னுடைய மெமரிஸ்லாம் அழிச்சு மறைச்சி வச்சிருக்காங்க, உன்னை ஒரு நார்மல் ஹியூமனாக வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு இருக்கும்போதே ஜேஸ் வரான். ஒரு சைலண்ட் பிரதர் ஜெரேமியா அப்படிங்கிறவர் வந்து இவளை மீட் பண்ண போகிறார். எதுக்கு அப்படின்னா இவருடைய மெமரியை ஆக்சஸ் பண்ணி பார்க்கறக்காக. ஏன்னா இவளுக்கு வந்து எந்த ஞாபகமே இல்லை, ஒரு ஷேடோ ஹண்டர் அப்படிங்கிறது இவளுக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அவர் மூலமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜெரேமியா அப்படிங்கிற வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஜேஸ் வந்து சொல்கிறான். இவளும் போகிறா. அவர் அப்படியே தைலாக கை வச்சு அப்படியே ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் வந்து இவருடைய மெமரியை ஆக்சஸ் பண்ண முடியலை. ஸோ அப்போது இவளை கூப்பிட்டு சிட்டி ஆஃப் போன்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடம் நான் ஆல்ரெடி சொன்னேன், முழுக்கவே அந்த எலும்புகள், அந்த ஷேடோ ஹண்டர்ஸோட எலும்புகளால் உருவாக்கப்பட்ட நகரம் அப்படின்னு. அங்கே இவரை மாதிரியே நிறைய சைலண்ட் பிரதர்ஸ் உண்டு. ஓகேவா? ஸோ அங்கே கூட்டு போய் அங்கே ஒரு இடத்துல நிப்பாட்டி இவளுக்கு ஒரு ஸ்பெல் போட்டிருக்காங்க இவன் மைண்டில். அந்த ஸ்பெல்னால தான் அவருடைய மெமரியை அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியல, அவளாலையுமே அதை ஆக்சஸ் பண்ண முடியல, அவளுக்குமே அது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஸோ அங்கே கூட்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டி நிறைய சைலண்ட் பிரதர்ஸ் சுற்றி நின்று அந்த மெமரி ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அப்போவுமே ஓரளவு தான் இவங்களால போக முடியாது, அதுக்கு மேலே போக முடியலை அவளுடைய மெமரிக்குள்ளே.
பட் அந்த சைலண்ட் பிரதர்ஸ் ஆக்சஸ் பண்ண வரலும் இவ மைண்டு தாங்குச்சு. அதுக்கு மேலே தாங்க முடியல, கீழே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. விழும்போது ஒரு நேம் எழுதுறா, மேக்னஸ் பெயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் எழுதுறா. அப்போது முழிச்ச பிறகு அவள் புரிஞ்சுக்கிறான் இந்த ஆளுக்கும் அவள் எழுதியிருக்கிற நேமுக்கும் அவள் பிளாக் ஆன மெமரிக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். ஸோ அந்த மேக்னஸ் பெயின் அப்படிங்கிற நேம் பற்றி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இசபெல் சொல்கிறா, நான் இந்த நேம் வந்து ஒரு இன்விடேஷன், ஒரு பார்ட்டியோட இன்விடேஷனில் பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சொன்னோடனே அந்த பார்ட்டிக்கு இவங்களும் எல்லாரும் போகிறாங்க. போய் அவன் அந்த மேக்னஸ் பெயின்ட்டை போய் கிளாரி கேட்குறா, உனக்கும் எனக்கு என்ன சம்மந்தம், நீ தான் என் மெமரி அழிச்சேன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் தான் மெமரி அழிச்சேன், உன்னுடைய அம்மா தான் அழிக்க சொன்னாங்க, ஸ்பெல் போட சொன்னாங்க உன்னோட மெமரி பிளாக் ஆகிற மாதிரி. ஷேடோ வேர்ல்டு சம்மந்தப்பட்ட எல்லா க்ரியேச்சர்ஸ் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ மறக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்பெல் போட சொன்னாங்க, அதனால தான் நான் பிளாக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒத்துக்கிறான். அப்போ கிளாரி வந்து ஸ்பெல்லை திரும்ப எடுத்து விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எதுக்குன்னா திரும்ப அந்த மெமரிஸ் வரும் அப்படிங்கிறக்காக. பட் அவன் சொல்லலாம், இல்லை அதை எடுத்தால் அவனுடைய மொத்த மெமரியுமே ஃபேட் ஆயிரும். காலப்போக்கில் அந்த மெமரி உன்னுடைய இது கெயினாக தானாகவே ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸ்பெல்லு. ஸோ உனக்கு மெமரிஸ் கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறான். இவங்களாம் ஒரு பார்ட்டிக்கு தானே போயிருக்காங்க. ஸோ கிளாரி உள்ள பேசிட்டு வெளியே வரக்கு முன்னாடியே சைமன் வந்து அங்கே பார்ட்டியில் வந்து ஒரு ட்ரிங்க் எடுத்து குடிக்கிறான். அந்த ட்ரிங்க்கில் வந்து யாரோ எதையும் தெரியாமல் கலந்துருக்காங்க. கலந்ததை குடித்தோடனே இவன் ஒரு ரேட்டாக மாறிடுறான். மாறினோடனே மேக்னஸ்ட் போய் மேக்னஸ் இவனை சாதாரணமாக மாதுன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஹியூமன்ஸ்ட்டு வந்து இந்த மேஜிக்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவன் ரெஃப்யூஸ் பண்ணிடுறான். பண்ணது ஒரு பேக்குள்ளே இவன் போட்டுக்கிறா கிளாரி. இந்த எலியா மாதிரி இருக்கான சைமன் அவனை பேக்கில் போட்டுக்கிறான். பட் ஒரு வேம்பயர் வந்து இவனை திருடிட்டு போயிடுது. போனோடனே அவனை தேடி இவங்க அந்த வேம்பயர் இடத்துக்கு எல்லாருமே போகிறாங்க. போய் அந்த வேம்பயர்ஸ்ட்டை சண்டை போட்டு அவனை காப்பாற்றி கூட்டு வந்துடுறாங்க. சண்டை போடும்போது இவங்களுக்கு வேர் உல்ஃப் ஹெல்ப் பண்ணியிருக்கும். ஓகேவா, வேர் உல்ஃப் ஹெல்ப் பண்ணியிருக்கும். இவங்க அங்கேருந்து தப்பிச்சு அப்படியே திரும்ப இன்ஸ்டியூட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த பிறகு இவனை நார்மலாக ஹியூமனுக்கு மாற்றிடுறாங்க. மாற்றின பிறகு ஹார்ட் சத்தம் போடுறாரு, எதுக்கு உங்கள் உயிர் ரிஸ்க் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. தென் அன்னைக்கு லேட் நைட்டில் வந்து ஜேஸ் கிளாரியை கூப்பிட்டு க்ரீன் ஹவுஸ் அந்த இடத்தெல்லாம் சுற்றி காட்டுறான், படம் சுற்றி காட்டுறா. க்ரீன் ஹவுஸ் விட்டு போய் அவளை கிஸ் பண்ணுறான். அதுக்கு பிறகு திரும்ப இங்கே வரான். திரும்ப வந்து அவளை ரூமில் விடும்போது சைமன் ரூம் விட்டு வெளியே வரான். வெளியே வந்ததும் அப்படியே ஒரு கிளாஷ். ஏன்னா சைமனுக்கு இவன் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. இது சேம் இவ வந்து ஜேஸ் மேலே இவளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஃபைட் நடக்குது. நடந்தவொடனே பெரிய வாய் தகராறு தான். நடந்தவொடனே ரெண்டு பேருமே போயிடுறாங்க. சைமன் எங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி அவன் அங்கேருந்து போயிடுறான். ஜேஸும் கோவத்தில் அங்கேருந்து போயிடுறான். இப்போ அவள் தனியாக இருக்கா. இப்போ அதுக்கு பிறகு இவ ஹார்ஜி ஒரு லைப்ரரியிலேருந்து தான் அவர்கிட்ட பேசுவார். அந்த லைப்ரரிக்கு இவள் போகிறா. தனியாக இருக்கால்ல, அவனும் போயிட்டான், இவனும் இங்கேருந்து போயிட்டான். ஸோ உடனே இவள் லைப்ரரி போகிறான். அங்கே போய் உட்காந்து புக்ஸ் ரீட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பக்கத்தில் காஃபி குடிச்சிட்டு இருக்கா. அப்போ வந்து அந்த காஃபியை வந்து ஒரு கப் மேலே வைக்கிறா. வச்ச உடனே அந்த காஃபி கப் வந்து அதுக்கு உள்ளே போயிடுது. இவளுக்கே ஆச்சரியமாக இருக்குது, எப்படி நம்ம இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி தொடுத்துட்டு பார்க்குறா. அது உள்ள உண்மையிலே போயிடுச்சு. உள்ளே கை விட்டு எடுத்து அந்த கப்பு வெளியே வருது. அப்போ புரிஞ்சுக்கிறா, ஷேடோ ஹண்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து வித்தியாசமான பவர்ஸ் இருக்கும், ஏஞ்சலிக் பவர்ஸ் இருக்கும். ஸோ இவளுக்கு இந்த பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அவளுக்கு புரிஞ்சுக்குது. அப்போ நமக்கு இந்த பவர்னு சொல்லி புரிஞ்சுக்கிறா. அப்புறம் தான் பொறுமையை யோசிக்கிறா. அந்த மேடம் டாரத்தியா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பார்த்தோம் இல்லையா, வீட்டுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னு. அவங்களுக்கு இந்த ஷேடோ வேர்ல்டை பற்றி தெரியும். அவங்ககிட்ட வந்து இவங்க அம்மா நிறைய பெயிண்டிங்ஸை கொடுத்து வச்ச மெமரி இவளுக்கு லைட்டாக வந்து போயிருக்கும். ஸோ அப்போ அந்த பெயிண்டிங்கில் தான் மார்டல் கப் இருக்கும், அதில் தான் அவங்க அம்மா ஒழிச்சு வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேகமாக போய் ஜேஸை கூப்பிட்டுட்டு அந்த மேடம் அந்த டாரத்தியாவை மீட் பண்ண வேகமாக அவங்க வீட்டுக்கு போகிறா. இப்போ இவங்க எல்லாருமே போகிறாங்க. ஆலக், ஜேஸ், இசபெல், கிளாரி, சைமனை போகிறதில் மீட் பண்ணுறாங்க. எல்லாரும் சேர்ந்து மேடம் டாரத்தியா வீட்டுக்கு போகிறாங்க. போய் அவங்க அம்மா அந்த டிராயிங்ஸ்லாம் பார்த்துருக்கு. இப்போ மாடல் கப்பை அதுக்குள்ளேருந்து இவள் வெளியே எடுத்துடுறான். ஒரிஜினல் மாடல் கப்பை அவங்க அம்மா ஒரு பெயிண்டிங்கில் ஒழிச்சு வச்சிருக்காங்க. இவளுக்கு அந்த பவர் இருக்குது, உள்ள அப்படி கை விட்டு எடுக்கிற மாதிரி. ஸோ மாடல் கப்பை எடுத்துறா. எடுத்து தான் அங்கே அந்த ஒரு போர்ட்டல் இருந்துச்சு அந்த வீட்டில். அது வழியே ஒரு டீமன் வருது. அது கூட எல்லாம் சண்டை போடுறாங்க. சண்டை போடுறது ஆலக்கு வந்து ரொம்ப அடிபட்டுருது. அந்த டீமன் வந்து மாடல் கப்புக்காக தான் வந்திருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாடல் கப்பை பத்திரமா இங்கே கொண்டு வந்துடுறா. இங்கே கொண்டு வந்து இப்போ ஆலக்கு வந்து அடிபட்டில் ரொம்ப அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடத்துல இசபெலும் தென் சைமனும் இருக்காங்க. ஜேஸும் கிளாரியும் வந்து இந்த மாடல் கப்பை கையில் எடுத்துகிட்டு ஹார்ஜை வந்து மீட் பண்ணுறாங்க. ஹார்ஜி கிட்ட இந்த அங்கே மாடல் கப் இருந்தா இருக்குது, எங்கள் அம்மா ஒழிச்ச கப் இருந்தா இருக்குது, இதை வச்சு ஷேடோ ஹண்டர்ஸ் கிரியேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் கையில் ஒப்படைக்கிறாங்க. ஆனால் அவர் தான் அப்போ ரிவீல் பண்ணுறாரு, சாரி நான் பண்ணது தப்பு தான், பட் எனக்கு வந்து ஒரு ஸ்பெல் இருக்குது, அந்த ஸ்பெல்லுக்கு போட ரீசன் யாருன்னா வந்து வேலண்டைன் தான். நான் வேலண்டைனோட ஒரு ட்ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போர்ட்டல் இருக்கும். அந்த போர்ட்டல் வழியாக வேலண்டைன் வெளியே வருவான். வேலண்டைன் சாகல உயிரோட தான் இருக்கான், வெளியே வரான். அவன்கிட்ட அந்த மாடல் கப்பை ஒப்படைக்கிறாரு இந்த ஹார்ஜ். தென் வேலண்டைன் வந்து இவகிட்ட சொல்கிறான், நீ என்னுடைய பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி கிளாரிக்கிட்ட சொல்கிறான். பட் அவள் நம்ப மாட்டேங்கிறான். அப்போ அந்த கப்பில் வந்து அவனுடைய பிளட்டை ஊற்றி கொடுத்து இதை குடி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பட் அவள் தட்டி விட்டுட்டு அந்த கப்புக்குள்ளே வந்து இந்த கார்டுக்குள்ளேயே திரும்ப வச்சுட்டு அந்த ஒரு போர்ட்டல் இருக்கும், அந்த போர்ட்டல் வழியாக தப்பி வேறு இடத்துக்கு போயிடுறான். அங்கே போய் லூக்கை மீட் பண்ணுறான். லூக்கை மீட் பண்ணும்போது தெரியுது லூக் தான் ஒரு வேர் வுல்ஃப் அப்படிங்கிறது. இவங்க அந்த ஜாம்பிஸ் வந்து தூக்கிட்டு போயிருக்கும் இல்லையா அவனை, எலியாக இருக்கிறவனை, அப்போ வந்து காப்பாற்றினதே இவன் தான் அப்படிங்கிறது தெரியும். லூக் சொல்கிறாரு, ஜோஸ்லின் வந்து அங்கே அந்த இன்ஸ்டியூட்டில் தான் வேலண்டைன் கட்டுப்பாட்டில் தான் இருப்பா, ஏன்னா வீட்டில் இல்லையா, ஸோ அங்கே தான் இருப்பா, நம்ம போய் அவளை காப்பாதுன்னு சொல்லி திரும்ப ரெண்டு பேருமே இங்கே ட்ராவல் பண்ணி வராங்க இன்ஸ்டியூட்டுக்கு. இங்கே வேலண்டைன் வந்து ஜேஸ் கிட்ட பேசிகிட்டு இருப்பான். என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ வந்து என்னுடைய பையன்தான், உன்னுடைய சிஸ்டர் தான் அவள் கிளாரி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவன் நம்பவே மாட்டான். இல்லை கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பட் அவன் சொல்லுவான், இல்லை நீ என்னுடைய பையன்தான் அப்படின்னு சொல்லி அவன் உண்மையை சொல்லிடுவான்.
லூக்கும் கிளாரியும் சேர்ந்து இங்கே வந்துட்டுருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து அவளை கண்டுபிடிச்சிருவாங்க. ஜோஸ்லினை கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சி அவள் கொஞ்சம் இன்ஜூர்டாக இருப்பாள். அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஹாஸ்பிட்டல் அனுப்பி வச்சுட்டு இங்கே திரும்ப ஜேஸை மீட் பண்ண வருவாங்க. ஜேஸ் இங்கே வேலண்டைன் கூட பேசிகிட்டு இருப்பான். அப்போது உண்மையை சொல்லிட்டான். வேலண்டைன் வந்து சொல்லிட்டான், நீ தான் என் பையன் சொல்லிட்டான். அப்போது கிளாரி வந்து என்னுடைய சிஸ்டர் அப்படின்னு தெரிஞ்சு அவன் ரொம்பவே ஷாக்கில் நின்றுட்டுருக்கான். நின்றுருக்கும்போது நீ என் கூட சேர்ந்து வா, எனக்கு அடுத்து என்னுடைய இடத்துல நீ தான் இருக்கணும், டீமன்ஸை நீ தான் ரூல் பண்ண போகிற அப்படி சொல்லி அவனை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான் வேலண்டைன். ஓகேவா? இவன் இங்கே இப்படி பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே லூக் வந்து வேர்வுல்ஃப் மாதிரி வந்து இப்போ வேலண்டைன் கூட சண்டை போட்டுட்ருக்கான். அப்போ இவ போய் மீட் பண்ணும்போது அவன் சொல்லிக்கிறான், நீ என்னுடைய சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது வேலண்டைன் வந்து ஒரிஜினல் மாடல் கப்பை கொடு அப்படின்னு சொல்லி இவட்ட கேட்குறான். அப்போ இவன் வந்து ஒரு டூப்ளிகேட்டான மாடல் கப்பை கொடுத்து இன்னொரு போர்ட்டலுக்குள்ளே தள்ளி விட்டு அந்த போர்ட்டலை ஃப்ரீஸ் பண்ண வச்சு வேலண்டைனை காலி பண்ணிடுறான் கிளாரி. ஒரிஜினலான மாடல் கப்பை வந்து அவன் அந்த கார்ட்லேயே வச்சு பத்திரமா அவகிட்ட வச்சுட்ருக்கா. வேலண்டைன் வந்து அந்த போர்ட்டலுக்குள்ளே போகிறக்கு முன்னாடியே ஜேஸை கூட்டிருப்பான், நீ ஏன் கூட வந்துன்னு சொல்லும்போது இல்லை என்னால் முடியும்னு சொல்லிட்டு அவன் கிளாரி கூட இருந்திருப்பான். அதுக்கு பிறகு இவங்க அம்மா ஜோசப்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு. இவ போய் அங்கே அந்த கார்டை காட்டுவான், நான் அந்த பத்திரமா வச்சிருக்கான்னு சொல்லி காட்டிட்டு திரும்ப இன்ஸ்டியூட்டுக்கு வந்துடுவான். ஜேசன் திரும்ப அங்கே வந்துடுறான். இதோட இந்த புக் ஒன்னுடைய சம்மர், இந்த புக் ஒன்னுடைய ஸ்டோரி எண்ட் ஆகுது. இதோட தீம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா லவ், ஐடென்டிட்டி, இது ரெண்டு முக்கியமான தீம்ஸ். லவ்னு பார்த்தோம் அப்படின்னா ஜோஸ்லினுடைய லவ், அவன் மக மேலே வச்சிருக்க லவ்னே சொல்லலாம். எதுக்கு அப்படின்னா அவன் மகளுக்கு வந்து எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் அந்த மெமரியெல்லாம் மொத்தமாகவே அழித்து மகளை பத்திரமா பாதுகாத்துட்ருப்பா. ஒரு கட்டத்துக்கு மேலே இதாகும்போது தான் ஜோஸ்லினெலாம் பாதுகாக்க முடியாமல் போயிடுது இல்லையா. ஐடென்டிட்டி அவள் இப்படி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சால் அவள் ஃப்யூச்சர் பாதிக்கப்படுமே, அவளுக்கு எதுவும் ஆயிருமே அப்படிங்கிறது தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அந்த விஷயங்களை மறைச்சி அவளோட ஒரு நார்மல் ஹியூமனாக வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த தாயோடைய அன்பை கூட இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் லவ்வுக்கு. தென் செகண்ட் தீம் ஐடென்டிட்டி, கிளாரியோட ஐடென்டிட்டி. அவள் வந்து ஒரு ஷேடோ ஹண்டர், பட் அது தெரியாமல் மறைக்கப்பட்டு வளர்ப்படுறா. பட் அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஐடென்டிட்டி தேடி போகிறதுனால ஐடென்டிட்டி ஒரு தீமாகவும் சொல்லலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.